இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் வானிலையில் நெல் நாற்றங்காலில் பழுப்பு இலைப்புள்ளி நோய் மற்றும் குலைவு நோய் தென்படுவதால் 1 லிட்டர் தண்ணீருக்கு அசாக்சிட்ரோபின் 1 மில்லி அல்லது ட்ரைசைக்ளோசோல் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். பெறப்பட்ட மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோள விதைப்பை தொடரவும். மக்காச்சோள பயிரில் அடிச்சாம்பல் நோய் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு மெட்டலாக்சில் மற்றும் மென்கோசெஃப் மருந்தினை 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். மக்காச்சோள பயிரில் படைப்புழு தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் இமாமெக்டின் பென்சோவேட் மருந்தினை 0.4 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் மானாவாரி நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே நோய் தாக்கியிருந்தால் குளோரோதலானில் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். மழையினை பயன்படுத்தி 45 நாட்களான நிலக்கடலையில் களை எடுத்து ஹெக்டருக்கு 400 கிலோ அளவில் ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி குளிர்கால கம்போடியா பருத்தி விதைப்பதற்கான நிலம் தயாரிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. சம்பா பருவத்திற்கு தேவையான மழை அளவு தக்க தருணத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் முன்பட்ட சம்பாவிற்கு ஏற்ற CR 1009 மற்றும் ஆடுதுறை 50 என்ற நெல் ரகங்களை நாற்றுவிட சிபாரிசு செய்யப்படுகிறது. தற்போது நிலவும் தட்பவெப்பநிலையின் காரணமாக தண்டு துளைப்பானின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 20 EC 500 மில்லி அல்லது புரோபனோபாஸ் 50 EC 400 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும். தற்போது நிலவும் தட்பவெப்பநிலையில் அதிக இரும்புச்சத்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருப்பதால் பயிர்களுக்கு நச்சுத்தன்மை ஏற்பட்டு பயிர் வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய உடனடியாக மண்ணில் காற்றோட்டம் ஏற்படுத்திய பின் கோனோவிடர் கருவி பயன்படுத்தவும். 1 ஏக்கருக்கு பொட்டாஷ் உரத்தினை மேலுரமாக 10 கிலோ இடவும் மற்றும் 0.5% ஜிங்க் சல்பேட் உரத்தினை தெளிப்பாக நெற்பயிருக்கு அளிக்கவும். ஆட்டுக்குட்டிகளுக்கு ஈரக்காற்றினால் நுரையீரல் அழற்சி ஏற்படக்கூடும். எனவே குட்டிகளை கதகதப்பான இருப்பிடத்தில் வைக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களுக்கு மிக லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெறுதல் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் தேவைப்பட்டால் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். தற்போது நிலவும் சூழ்நிலையில் நெல் தூர்பிடிக்கும் பருவத்தில் தண்டு துளைப்பான் நோய் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோரோடேனிலிப்ரூல் 18.5% SC 150 மில்லி மற்றும் அசார்டிராக்டின் 0.03% 1000 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். வாழையில் அனைத்து பருவத்திலும் பனாமா வாடல் நோய் அடிப்புற இலைகளில் குறிப்பாக இலை ஓரங்களில் மஞ்சள் நிற மாற்றம் மற்றும் வாடி காணப்படும். இந்த மஞ்சள் நிறம் இலையின் மைய பகுதி வரை பரவி ஓரங்கள் காய்ந்து போகும். எனவே இதனை கட்டுப்படுத்த கார்பன்டெசிம் 50 மில்லி கேப்சியூல் அல்லது 2% கார்பன்டெசிம் ஊசியின் மூலம் இட வேண்டும் அல்லது வேப்பம் புண்ணாக்கு கலந்து இட வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக தென்னையில் சிவப்பு வண்டு தாக்கப்பட்ட மரங்களில் புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்த காய்ந்த பிசின் காணப்படும். மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் 36 WSC 10 மில்லியை 10 மில்லிலிட்டர் தண்ணீருடன் கலந்து வேர் வழியாக செலுத்த வேண்டும். பருவமழை காலங்களிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சமயங்களிலும் கத்தரி பயிரில் இலைப்புள்ளி நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு டைத்தேன் M45 பூஞ்சான கொல்லியினை 2 கிராம் என்ற அளவில் கலந்து மழை இல்லாத நாட்களில் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். கோழிகளுக்கு வெள்ளை கழிசல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறிகள் கோழிகள் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கொள்ளுதல், கழிசல் மற்றும் முட்டைகளின் எண்ணிக்கை குறைந்து இறப்பு ஏற்படும். இதனை தவிர்க்க கோழிகளுக்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தடுப்பூசி போட வேண்டும். நிலவும் பருவ சூழ்நிலையால் தங்களது வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை வெளிப்புற ஒட்டுண்ணிகள் தாக்க வாய்ப்புள்ளது. இத்தகைய வெளிப்புற ஒட்டுண்ணிகளை நீக்க 2 மில்லி பியூட்டாக்ஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தங்களது வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் வெளிப்புறங்களில் பூச வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கான நீலகிரி மாவட்ட வானிலையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மாவட்டத்தின் சில இடங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறுவடை செய்தவுடன் உருளைக்கிழங்குகளில் உறக்க நிலை காணப்படும். இதை கலைத்து முளைப்பு திறனை ஏற்படுத்த 30 கிராம் கார்பன் டை சல்பைடு 100 கிலோ என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். நடவின் போது 45 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்யவும். 1 ஏக்கருக்கு அடியுரமாக 8 டன் தொழு உரம்,
80 கிலோ யூரியா, 315 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 15 கிலோ பொட்டாஷ் இட்டு நடவு செய்யவும். நிலவும் வானிலை காரணிகள். பீன்ஸ் செடிகளில் சாம்பல் நோய் பரவுவதால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு நனையும் கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலையின் மேல் தெளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கொல்லிமலையில் உள்ள மிளகு சாகுபடி செய்யும் விவசாயிகள் வாடல் நோயினை தவிர்க்க தொழு உரமிடும்போது கொடி ஒன்றிற்கு 50 கிராம் ட்ரைகோடெர்மா மூர்சியானம் மற்றும் 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து இடவும். கொல்லிமலையில் நடப்பு ஆடிப்பட்டத்தில் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய கேழ்வரகு KMR 204 ரகத்தினை 1 ஏக்கருக்கு 4 கிலோ விதைத்து சாகுபடி செய்ய வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளில் ஜூலை முதல் அக்டோபர் மாதங்கள் அல்லது பருவமழை தொடங்கியவுடன் உள்ள காலமானது இனவிருத்தி காலமாகும். இனச்சேர்க்கை பருவமானது தீவனம், பசுந்தீவன அளவு மற்றும் தட்பவெப்ப நிலையையும் பொறுத்து அமையும். ஆகையால் இந்த காலங்களில் கூடுதலாக அடர்த்தீவனம் 200 கிராம் அளித்தால் மந்தையில் அதிக எண்ணிக்கையிலான ஆடுகள் பருவத்திற்கு வந்து இனச்சேர்க்கைக்கு உட்பட்டு அதிக அளவிலான குட்டிகள் ஈன வாய்ப்பு உள்ளது. மேலும் குட்டிகளின் பிறப்பு எடை சீராக இருக்கும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்கத்திற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை சுலபப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழைக்கு வாய்ப்பு உள்ளதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும். அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம். காற்றின் வேகம் மணிக்கு 16 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்து கொடுக்கவும். மழை இருப்பதால் காலையில் மலர்களை அறுவடை செய்ய சிரமமாக இருப்பின் மாலை நேரங்களில் அறுவடை செய்யலாம்.